ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த நல்ல நாள்லேயே நீ ஆசைப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்னைக்கு நல்லபடியாக தங்குதடை இல்லாமல் சிறப்பாக நடத்தி கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த வராகியம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தரக்கூடிய நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துட்றேன். யாரெல்லாம் இத்தனை நாளாக உனக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க இப்போது உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீதியும் நேர்மையும் நியாயமும் உன் பக்கம் இருக்கும்போது இனி எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி தான் கிடைக்கும். நீதியை நிலைநாட்டுவதற்கும் உனக்கு நியாயமான விஷயங்கள் நல்லபடியாக நடப்பதற்கும் இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன் செல்லமே. நோய் நொடிகள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை தான் குறைவே இல்லாத செல்வங்கிறத புரிஞ்சுக்கோ. முதல்ல உன் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதற்கான வேலைகளை செய். நல்ல உணவை சாப்பிடு. நிம்மதியாக தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கி எல்லாருக்கும் நீ நல்லதையே நினைக்கும் போது உன் உடம்பும் உன் மனசும் கூட நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதன் மூலமாக தீராத வியாதிகள் கூட சரியாகி நீ நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும். என்னை நம்பி வாழக்கூடிய உன்னை இந்த வராகியம்மா நான் தானே காப்பாற்றணும். ரொம்ப நாளாக நீ வாங்க நினச்ச ஒரு பொருள் வாங்க முடியாமல் காலம் தள்ளிக்கிட்டே போயிருந்ததல்லவா? இப்போது அதை வாங்கிறதுக்கான யோகம் கூடி வந்திருக்கு. உன் கனவுகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நனவாக மாறுவதையும் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஒவ்வொன்றா நல்லபடியாக நடக்கிறதையும் நீ பார்க்க தானே போகிற. இந்த நாள் உனக்கு ஒரு பொன்னான நாளாக நீ ஆசைப்பட்டது கிடைக்க போகிற வரம் நிறைந்த நாளாக இருக்க போகுது. என்னை நம்பி வாழும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் இந்த வராகியம்மா உண்டு பண்ண போகிறேன். உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்துறேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேரும். உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு நீ எதிர்பார்த்த சுப செய்திகளையும் நல்லபடியாக உன் வீட்டுக்கே நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஒட்டுமொத்த உற்றோர் உறவுகளும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தையும் திருப்பத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கூட இந்த வராகியம்மா கொடுக்குறேன் செல்லவே. எப்போது என் கஷ்டங்கள் தீரும், எப்போது என் பிரச்சனைகள் தீரும்னு காத்திருந்த உனக்கு உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான விருப்பத்தோடும் அருள் ஆசிகளோடும் தான் இந்த வராகியம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ இத்தனை நாளாக எதை ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது இன்னைக்கே நல்லபடியாக நடக்க போகுது. உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் இந்த வராகியம்மா நடத்தி தர தயாராயிட்டேன். யார்கிட்டையும் போய் உன் கஷ்டங்களை சொல்ல முடியாமல் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு வலிகளையும் வேதனைகளையும் சுமந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்ய நான் வந்துட்டேன் என் செல்லவே. இனிமே என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். உன் மௌனத்தை உணராதவர்கள் நீ என்ன செஞ்சாலும் தப்புன்னு சொல்கிறவங்க இப்போது உன்னையும் உன்னுடைய செயலையும் பற்றின உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துருச்சு என் செல்லவே. தப்பான மனிதர்களுக்கு உன்னை புரியாத தவறான இடத்துல இருந்து நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் அது அவர்களுக்கு போதாததாகவே இருக்கும். உன்னை குறை சொல்லிக்கிட்டும் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டுமே இருப்பாங்க. அதனால தான் உன் அருமை பெருமை புரிஞ்ச சரியான மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நீ நல்லது செய்யும்படியும் அதன் மூலமாக உனக்கே நல்லது நடக்கும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். எந்த விதத்திலும் நீ யாருக்கும் குறைவான பிள்ளை கிடையாது. நீ இருக்கிற இடம்தானே உன் மதிப்பை தீர்மானிக்குது. இதோ உன்னை உயர்ந்த இடத்தில் உட்கார வச்சு உன் மதிப்பையும் மரியாதையும் இந்த வராகியம்மா உயர்த்தி கொடுக்குறேன். பொய்யை பேசக்கூடிய பொய்யான மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில் உண்மையான அமைதியை பேசக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நான் உனக்கு கொடுத்திருக்க இந்த காலத்தை நீ சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராயிக்கோ செல்லவே. அடுத்தவங்களை விட்டு விலகிறதும் அடுத்தவங்க மேலே வெறுப்பு கொள்வதும் பொறாமை கொள்வதும் வாழ்க்கை நிம்மதியாக வாழ்வதற்கான அடையாளம் கிடையாது.
முடிஞ்ச அளவுக்கு பொறுமையோட வாழ்க்கை மகிழ்ச்சியோட வாழ பழகு. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். சில பேர் உன் கூடவே இருந்துக்கிட்டு உனக்கு நம்பிக்கை இல்லாத விதத்தில், உன் நம்பிக்கையை உருக்குலைக்கும் விதத்தில் அது சரியாக வராது, இது சரியாக வராதுன்னு எதிர்மறையாகவே பேசுவாங்க. உன் சக்தியையும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் அவங்க சோர்வடைய செய்வாங்க. உன்கிட்ட ஒரு மாதிரி பேசிக்கிட்டு உனக்கு பின்னால் வேறு மாதிரி பேசக்கூடிய இரட்டை முகம் கொண்ட மனிதர்களிடமிருந்து நீ எப்போதுமே விலகி நிற்க கற்றுக்கோ. எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே. எவ்வளவு மனமுடைஞ்ச நொலையிலும் கூட, எவ்வளவு சோர்வும் சோகமும் வந்து ஆக்கிரமித்தாலும் கூட நீ தனியாக இருக்க எண்ணாதே என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா இருப்பேன்ற நம்பிக்கையோட தைரியமா உனக்கான செயல்களை செய்ய பழகு. உன்னுடைய தனிமையை போக்கி வருத்தத்தை நீக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான நிம்மதியை நான் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க கஷ்டங்களை எல்லாம் இந்த வராகியம்மா என்கிட்ட சொல்லு. தெளிந்த மனசோட வாழ்க்கையை சிறப்பாய் வாழ தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் மனசில் 1000 எண்ணங்களும் 1000 கனவுகளும், சொல்ல முடியாத ஏக்கங்களும், சொல்லில் அடங்காத ஆசைகளும் என எத்தனையோ கஷ்டங்களை வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். மனசு விட்டு பேசவும் முடியாமல், வாய் விட்டு கதறி அழுகவும் முடியாமல், மறக்கவும் முடியாமல், மறுக்கவும் முடியாமல் நீ சுமந்துக்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் எந்திக்கிறேன். இனி ஒருபோதும் நீ வழி தரும் விழிகளோட, அதாவது வழிகள் கண்ணீரோட, கவலையோட, கண்கள் முழுவதும் கண்ணீரை நிரப்பிக்கிட்டு காயப்பட்ட மனசோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் மன காயங்களுக்கெல்லாம் நான் மருந்து போட்டு உன் வாழ்க்கையில் வெற்றியை உனக்கானதாக கொண்டு வந்து சேர்த்துறேன். உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போது உனக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சு இல்லையா? இந்த உலகத்தில் நீ வாழதானே பிறந்திருக்க. சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ. எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட நல்லதையே செஞ்சுக்கிட்டு நீ நல்ல பிள்ளையாக வாழும்போது இந்த வராகியம்மா நானே உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. பயமோ பதட்டமோ உனக்கு வேண்டாம். மனசை முதல்ல ஒரு நிலைப்படுத்தி என்னை முழுமையாக நம்பு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியம் எப்போதும் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும். எந்த செயலையும் நிதானமாக திட்டம் போட்டு செயல்படுத்து. கோபமும் தலக்கணமும் உனக்கு வேண்டாம். ஏன்னா கோபமும் சரி தலகணமும் சரி ரெண்டுமே வாழ்க்கையை அழிக்கக்கூடிய விஷயங்கள். உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் அன்போடும் பணிவோடும் பொறுமையோடும் வாழணும் என் செல்லமே. இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம இப்படியே கஷ்டப்பட போகிறோன்னு சொல்லி துவண்டு போகாதே. எல்லாமே இன்னும் கொஞ்சம் காலம்தான். நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழும் காலம் வரப்போகுது. உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை நல்லபடியாக இந்த வராகியம்மா வாழ வைக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் செவி சாய்க்காம நீ எப்போதும் எல்லாருக்கும் உண்மையாயிரு. உரிமைக்கு நீ குரல் கொடுக்கும்போது இந்த உலகமே உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். என்னடா வாழ்க்கை இதுன்னு நீ வெறுப்பும் சலிப்பும் கொள்ளாத அளவுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன் என் செல்லமே. தோல்விகளை கண்டு பயந்து போகாமல், எதை நினச்சும் மனசு உடஞ்சி போகாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்க்கை தைரியமாக வாழ தயாராகு. அடுத்தவங்க திட்டுறதையும் அடுத்தவங்க பேசுகிற பேச்சையும் நினச்சி நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். விழுந்த இடத்திலேயே கிடக்காம விழுந்த வேகத்தில் எந்திரிச்சு அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேதான் உன் வாழ்க்கையில் என் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை அழகாக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே உனக்கான காலம் வரப்போகுது. நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி மகிழ்ச்சியாய் வாழும்படியும் கூட இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். எல்லா சூழ்நிலைகளையும்
அமைதியாக மௌனமாக கடந்து போக கற்றுக்கோ. உனக்குள்ள தெளிவையும் துணிச்சலையும் உண்டாக்கி உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உருவாக்கி கொடுக்குறேன்னு செல்லவே. உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு நாளையும் ஒரு வாய்ப்பு நினச்சிக்கோ. இந்த நாளில் நம்ம இன்னைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சிடணுன்ற அந்த எண்ணத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. நாளைக்கு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நாளைக்கு வேண்டியது நாளைக்கு. இன்றைய நாளை சிறப்பாக செய்வோம். எல்லா வேலைகளையும் இன்னைக்கே செஞ்சு முடிச்சிருவோன்ற நம்பிக்கையோட உற்சாகமாக உன் வாழ்க்கையை வாழ பழகு. சவால்களை எல்லாம் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ போகும் பாதையில் கற்கள் இருந்தாலும் முட்கள் இருந்தாலும் உன் பாதங்கள் அதில் முத்திரை பதிச்சுட்டு தான் போகுமே தவிர நீ ஒருபோதும் காயப்படவோ காலில் குத்து வாங்கவோ மாட்ட. என்னை நம்பி நீ வாழ்க்கையை வளமாக வாழ தயாராகு. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் ஊக்கத்தோடும் வாழும்போது நீ உற்சாகம் அடையக்கூடிய அளவுக்கு உனக்கான வெற்றியை இந்த வராகி அம்மா நானே கொடுப்பேனே செல்லமே. வெற்றி தோல்விகள் எல்லாம் வாழ்க்கையில் வரக்கூடியது சகஜம்தான். எதுவாக இருந்தாலும் நிதானமாக வார்த்தைகளை கவனமாக யோசித்து பேசணுமே தவிர தோற்று போயிட்டா அடுத்தவங்களை தட்டி பேசுகிறதும் ஜெயிச்சிட்டா அடுத்தவங்களை எட்டி பேசுகிறதும் உனக்கு வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலும் வார்த்தைகளை சிதறாமல் பார்த்து பேச பழகு. உனக்கு வரமாக கிடைச்ச உன் பிள்ளைகளை நீ ஒருபோதும் மட்டம் தட்டி பேசவோ உதாசீனப்படுத்தவோ அவங்க மனசு காயப்படும்படியாக திட்டவோ வேண்டாம். எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் இருக்க தான் செய்யும். யாருக்குமே வழிகள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை அமையலை. இன்பமும் துன்பமும் கலந்தது தானே வாழ்க்கை. ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை மறக்கிறதுக்காக அல்லது மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பை செய்கிறது உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டு கொள்வது போல. ஒரு தப்பு செஞ்சினா அதை தைரியமாக ஒத்துக்கோ, அதை திருத்திக்கோ, மாற்றிக்கோ. அதை விட்டுட்டு மற்றவங்கக்கிட்ட இருந்து அதை மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பை செய்ய வேண்டாம். உன்கிட்ட ஏதாவது கெட்ட பழக்கமோ அல்லது கெட்ட சகவாசமோ இருந்தால் இன்னையோடு அதை அடியோடு விட்டு விலகி விடுவது தான் மிக மிக சிறப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோ. எல்லாமே உனக்கு நல்லதாய் நடக்கும்படியும் உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாய் வாழும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். இன்னையிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் உனக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கோ. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து தான் பார்ப்போமேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கை வாழ தயாராகு. உன் எண்ணங்கள் எப்போதும் நல்லதாக இருக்கட்டும். உன் திட்டங்கள் எப்போதும் திருத்தமாக இருக்கட்டும். உன் செயல்பாடுகளை எல்லாம் சரி செஞ்சு உன் இலக்கை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வெற்றியை மாபெரும் விழாவாக இந்த வராகி அம்மா கொண்டாடச் செய்வேன். எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். காலமும் நேரமும் பொன் போன்றதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. போனால் போகட்டும்னு விட்டுட்டு சும்மா உக்காந்துட்டு பொழுதை கழிச்சிட்டு அப்புறமா நீ அடுத்தவங்க தயவை எதிர்பார்த்து உக்காந்துருக்காமல் இருக்கணும்னா இப்போதே ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்திடுன்னு செல்லமே. இப்போ நேரங்காலத்தை வீணாக்கிட்டினா கடைசியில் நீ அண்ணாந்து பார்த்துக்கிட்டு அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்ய பழகு. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்னால் நிச்சயமாக முடியுன்ற அந்த நம்பிக்கையோடு நீ செயல்படும் போது எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். உன் கனவை நனவாக்கி உன் முயற்சிகளை வெற்றியை கொடுத்து உன்னை உயர்வாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அவமானங்கள் எதிர்ப்புகள் என அனைத்தையும் தாண்டி உனக்கான எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். துணிச்சலோடு நீ இருக்கும்போது வாழ்க்கையை மிக பெருசாக சிறப்பாக வெற்றிகரமாக நிச்சயமாக உன்னால் வாழ முடியும். காலமும் நேரமும் இப்போ உனக்கு சாதகமாக கைகூடி கனிஞ்சு வந்திருக்கு. இன்னும் முதல் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாய் நடக்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன்.